எனக்கு அந்த அந்த மூஞ்ச பார்க்கும்போது இந்த யாருக்குமே தப்பு பண்ணாத மூஞ்சி, யாருக்கும் துரோகம் பண்ணாத மூஞ்சி, அதுல பொய் இல்ல, கபடம் இல்ல, எதுவுமே இல்ல. மக்களுக்காக செய்வாரு, அவர் சொன்னதை செய்வாரு, பொய் வாக்குறுதி கொடுக்கல அப்படின்றது அந்த பேசுற பேச்சுலயும் அந்த பார்வையிலையும் அவரு ஒரு சில இடத்துல அழுததையும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தான் நான் அதுல வந்தேன். நடிகரா இருக்கும் போது அவரை எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப இருக்கிற மாதிரி பிடிக்குமான்னு கிடையாது. இப்ப என்னன்னு தெரியல, எனக்கு உயிராயிடுச்சு. எனக்கு கூட பிறந்தவர் மாதிரி இல்லையா, நம்ம அண்ணன். அவரை யாராவது ஏதாவது பேசிட்டா நம்மளுக்கு கோவம் வருது, உயிர்ல இருந்து வருது. அது எதனாலன்னு தெரியல, அந்த மனுஷன் மேல அவ்வளவு உயிரா இருக்கும். நாங்க கல்யாண மண்டபமா கதறிட்டு தான் தெரியணுமோ தவிர, அந்த சீட்ல இருந்து முதலமைச்சர்ன்ற பேருக்கு சிஎம் ஜோசப் விஜய், அவ்வளவுதான், வேற யாருமே கிடையாது. ஐயோ, எங்க இன்னொரு தலைவர் வந்துகிட்டே இருக்காரு, அப்படி ஊதிட்டு போயிட்டே இருப்போம் நாங்க.